எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். வணக்கம். மற்றொரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். பாதாமி குடைவரை கோயில் இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாங்கல்கோட் மாவட்டத்தில் பாதாமி எனும் நகரில் காணப்படுகின்றது. இது 6 முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை கர்நாடகத்தில் பெரும்பகுதியை ஆட்சி புரிந்த சாளுக்கியரின் தலைநகராக விளங்கியது. இந்த நகரம் இங்கு காணப்படும் மணற்கல் குன்றுகளில் அமைக்கப்பட்டும் இருக்கின்றது. பண்டைய கால குடைவரைகளில் பெயர் பெற்றதாக கருதப்படுகின்றது. பாதாமி குடைவரை கோயில்கள் 4 குகைகளை உள்ளடக்கியிருந்தது. இந்த 4 கோவில்களில் முன்னைய பகுதிகளில் முதலாம் பகுதியை பார்வையிட்டோம். அடுத்து வரும் குகை கோயில்களை இந்த தற்போதைய பகுதிகளில் பார்வையிடலாம். இரண்டாவது குகையானது 3ஆம் குகைக்கு மேற்கில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. 3ஆம் நூற்றாண்டு இறுதியாண்டுகளில் கட்டப்பட்ட இக்குகையின் அமைப்பு அளவு கிட்டத்தட்ட முதல் குகையை போன்று காணப்படுகின்றது. எனினும் இந்த குகையின் முதன்மை கடவுள் திருமாலாக காணப்படுகின்றார். முதல் குகையிலிருந்து இந்த குகையை அடைய படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் குகையை போன்று இக்குகையிலும் பல்வேறு இந்து சமய கடவுள்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு காணப்படுகின்றன. தூண்களில் கடவுள் உருவங்கள், போர்க்கள காட்சிகள், பாற்கடல் கடைதல், கஜலட்சுமி, பிரம்மா, ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள திருமால், கிருஷ்ணர் பிறப்பு நிகழ்ச்சிகள், கிருஷ்ணரின் இளைய வயது நிகழ்வுகள், கோபியருடனும் பசுக்களுடனும் காணப்படும் கிருஷ்ணர் போன்ற சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு காணப்படுகின்றன. முதல் குகையை போன்று 2 குகையின் சிற்பங்கள் எல்லோரா சிற்பங்களை ஒத்தவையாக காணப்படுகின்றது. 6ஆம் மற்றும் 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் வட தக்கான பாணியில் அமைந்துள்ளது. குகை நுழைவில் வலது மற்றும் இடது இறுதியோரங்களில் அமைக்கப்பட்டுள்ள துவாரபாலகர்களின் சிற்பங்கள் இரண்டும் ஆயுதங்களுக்கு பதில் கரங்களில் மலர்களை ஏந்தியபடி காணப்படுகின்றன. இப்பகுதியை அடுத்து முக மண்டபம் காணப்படுகின்றது. இந்த முக மண்டபத்தில் 2 முனைகளிலும் வலப்புற இறுதியில் திருவிக்கிரமர் சிற்பமும் இடப்புற இறுதியில் வராக அவதார சிற்பமும் காணப்படுகின்றது. இந்த தாழ்வாரத்தில் 4 சதுர தூண்கள் காணப்படுகின்றன. இந்த தூண்களின் மேற்பாதி பகுதியில் தொடங்கி மேற்பகுதி வரை சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. இந்த தூண்களில் யாழி வடிவ தாங்கிகளுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டுள்ளன. இந்த குகையின் மிகப்பெரிய சிற்பமாக இம்முக மண்டபத்தின் திருமாலின் திரிவிக்ரம அவதார சிற்பங்கள் காணப்படுகின்றன. இந்த சிற்பத்தில் திருமாலில் ஒரு பூதம் பூமி மீது மற்றொன்று வடக்கு நோக்கி நீட்டப்பட்டு காணப்படுகின்றன. இந்த குகையில் அமைந்த திருமாலின் புற சிற்பங்களாக வராக உருவம் கொண்டு கடலுக்கு அடியில் பூதேவி மீட்டெடுத்து வந்த திருமாலின் வராக அவதார சிற்பம், கிருஷ்ண அவதார சிற்பம், பாகவத புராணம் போன்ற இந்த புராண கதைகளில் உள்ள நிகழ்வுகளின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. வராக அவதார சிற்பத்தில் வராக உருவத்தில் பூதையை தாங்கியபடி உள்ள திருமாலின் பாதங்களுக்கு அருகில் வணங்கி நிற்கும் நாகர் வடிவ அமைப்புகளும் காணப்படுகின்றன. முகமண்டப உட்கூரையில் சதுர சட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 16 மீன் ஆரிகள் கொண்ட சக்கர வடிவமைப்பு, சுவஸ்திகா, பறக்கும் இணையர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டும் காணப்படுகின்றன. கருடன் மேல் வீற்றிருக்கும் திருமால் சிற்பமும் பறக்கும் ஆண் பெண் இணையார் சிற்பமும் இறுதி பகுதியில் காணப்படுகின்றன. சுவற்றிலும் உட்கூரையிலும் வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருப்பதற்கான அடையாளங்களாக காட்சி தரும் மிச்சங்களை காண முடிகின்றது. 33.33 அடிகள் அகலம், 23.583 அடிகள் ஆழமும், 11.33 அடிகள் உயரமுடைய உள்ள மண்டபத்தினுள் இருவரிசையாக அமைந்த 8 தூண்கள் காணப்படுகின்றன. இந்த மண்டபத்தின் உட்கூரையும் குவிச்சிற்பங்கள் நிறைந்த பகுதியும் கொண்டுள்ளது. இந்த மண்டப சுவரின் மேற்பகுதியில் தொடர்ச்சியாக கிருஷ்ண மற்றும் திருமால் தொடர்பான புராண நிகழ்வுகள் காட்சிகள் செதுக்கப்பட்டும் காணப்படுகின்றன. 2வது குகையை போற்றி 3வது குகையும் வடக்கு நோக்கியுள்ளது.
இரண்டாவது குகையிலிருந்து மூன்றாவது குகைக்கு செல்ல 60 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது குகை திருமாலுக்குரியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடவரை வளாகத்திலேயே இது பெரியதும் சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகளுடைய குகையாகும். இங்கு நேர்த்தியாக செதுக்கப்பட்ட ஆதிசேடன் மீதமர்ந்த 4 கரமுடைய திருமால், பூவராக, ரிகாரர், நரசிம்மர் மற்றும் சிற்பங்கள் மிக நேர்த்தியாக பெரியளவில் செதுக்கப்பட்டுள்ளன. தூணொன்றில் ஆண் பெண் இணையர் தழுவி நிற்கும் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த குகையில் முதன்மை கடவுள் திருமாலாக இருப்பினும் சிவன் பாதி திருமால் பாதியாக அமைந்த அரிகரனின் சிற்பமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த குகையின் முன்வழியில் அமைந்த படிகளும் அடுத்துள்ள குகை நீளத்துக்கு ஒரு குறுகலான வெளி தாழ்வாரத்துக்கு அடுத்து 2.5 சதுர வடிவிலான 6 தூண்களும் அதையொட்டி நீண்ட முகமண்டபமும் காணப்படுகின்றது. முகமண்டபத்துக்கு உட்கூடத்துக்குள் இடையில் 4 தூண்கள் கொண்ட மற்றொரு சிறு நீள்தாழ்வாரம் அமைந்துள்ளது. உட்கூடத்தில் இறுதியில் சதுர வடிவ கருவறையும் காணப்படுகின்றது. முகமண்டபத்தின் கிழக்கு சுவற்றில் ஆதிசேஷனின் குடைக்குள் கீழ் பாம்பனை மேல் வீற்றிருக்கும் திருமாலின் சிற்பம் செதுக்கப்பட்டு இருக்கின்றது. மேலும் முழு ஆயுதமேந்திய வராக அவதார சிற்பம், நரசிம்ம அவதார சிற்பம், அரிகர சிற்பம், திரிவிக்ரம அவதார சிற்பம் மிகப்பெரிய அளவு கொண்டவையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பின் சுவற்றில் வராகருக்கு சமர்ப்பணமாக செலுத்திய வித்யாதாரர்கள் உருவங்கள் செதுக்கப்பட்டு இருக்கின்றன. அதையடுத்து கிறிஸ்துவுக்கு பின் 579ஆம் ஆண்டு கல்வெட்டும் இதில் காணப்படுகின்றது. வீற்றிருக்கும் திருமால் சிற்பத்துக்கு எதிர்ப்புறம் நரசிம்ம அவதார சிற்பமும், அதனையடுத்து சுவரணை தூணில் திரிவிக்ரம சிற்பமும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பத்தில் திரிவிக்ரம உருவ வலப்புறமும் கருடர் உருவமும், முன்புறம் பாலி, பாலியின் மனைவி, பாலியின் ஆசிரியர் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த குகை சிற்பங்கள் 6ஆம் நூற்றாண்டு பண்பாடு, ஆடை அலங்காரங்கள், அலங்கார முறைகளை தெரிவிப்பதாக அமைகின்றது. இந்த குகையின் முக மண்டபத்தில் உட்கூரை 7 பாகங்களாக பிரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டும் இருக்கின்றது. வட்ட வடிவ அமைப்புக்குள் இந்து சமய கடவுளர்களான சிவன், விஷ்ணு, பிரம்மன், இந்திரன், மன்மதன் மற்றும் திக்கபாலர்களின் சிறு உருவங்கள் காணப்படுகின்றன. ஓவியங்களில் சில மங்கியவையாய் தெளிவில்லாமல் காணப்படுகின்றன. இந்திய கலையின் வண்ண ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தது காண ஆதி முற்கால சான்றுகள் இந்த ஓவியங்களாக விளங்குகின்றது. படைப்பு கடவுளான பிரம்மாவின் ஓவியமும், இந்து சமய கடவுள்கள் கலந்து கொண்ட சிவன், பார்வதி திருக்கல்யாண கோலக்காட்சியும் வடிவமைக்கப்பட்டு காணப்படுகின்றது. கடைகளி தாழ்வார கூரையிலும் வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. நடுப்பாகத்தில் ஓர் ஆணும் பெண்ணும் பறக்கும் நிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாளும் கேடயமும் ஏந்தியுள்ள ஆணுருவம் ஒரு இயக்கராக உள்ளது. உட்கூரையில் பாகங்கள் தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. உட்கூடத்தில் உட்கூரை 9 பாகங்களாக பிரிக்கப்பட்டு நடுப்பாகத்தில் அக்கினி தேவன் என கருதப்படும் உருவமும், பிரம்மன் மற்றும் வருணன் உருவங்களும், இதர பாகங்களில் பறக்கும் உருவங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 4வது குகையாக முதல் 3 குகைகளை விட அதிக உயரத்தில் 3வது குகை, கிழக்கில் 4வது குகை காணப்படுகின்றது. ஜைன மத வழிபாட்டு உருவங்களை கொண்ட இந்த குகை ஏனைய குகைகளை விட காலத்தால் பிந்தியதாக கருதப்படுகின்றது. மற்ற குகைகளை போன்று இக்குகையும் நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த குகையின் நுழைவாயிலில் 4 சதுர தூண்கள் காணப்படுகின்றன. அத்தாழ்வாரத்தை அடுத்துள்ள கூடத்தில் 2 தனித்தனி தூண்களும் 2 இணைந்த தூண்களும் காணப்படுகின்றன. கூடத்தில் இருந்து 25.5 அடி அகலமும் 6 அடி ஆழமும் உள்ள கருவறைக்கும் செல்லும் படிகள் அமைந்துள்ளன. சிங்கங்கள் செதுக்கப்பட்டு அரியணையில் அமர்ந்தவாறு மகாவீரர் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பார்சுவநாதர் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. கால்களின் கீழ் பாம்புகள் சூழ பாகுபலியின் சிற்பம் பிராமி மற்றும் சுந்தரி எனும் அவரது 2 மகளோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பண்டைய தமிழர்களின் ஆரம்பகால சிற்ப நுட்பத்தையும் கலைநுட்பத்தையும் சித்தரிக்கும் கோயில்களாக காணப்படுகின்றது. இவற்றின் மூலம் அவர்களது கலாச்சாரம், பண்பாடு எப்படி இருக்கும் என்பது எம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.